பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிச்ச வில்லேஜ் வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி கோயில் கும்பாபிஷேகம் ஆகி இந்த 24 நாள் வச்சுருக்காங்க மண்டல பூஜை. எல்லாம் ஊரே செஞ்சுட்டாங்க. நானும் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பையன், நானும் இன்னும் ரிலேட்டிவ் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து இன்றைக்கி செய்யலான்னு நைட்டு 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணன் பையன்கிட்ட கேட்டு மனசே சரியில்லை. சரி, பையனும் லீவ் இல்லைன்ட்டான், மருமகளும் லீவ் இல்லை, அடுத்த வாரம் எக்ஸாமு. அவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி செய்கிறதுன்னு நினச்சேன். இருந்தாலும் அந்த அம்மா என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுதான் தெய்வத்துக்கு பயங்கர சக்திங்கிறது இதுதான். ராத்திரி 8:30 மணிக்கு மேலே முடிவு பண்ணி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்துட்டு சென்னையில் 8 மணிக்கு பஸ் ஏறினேன். 3 மணிக்கு அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே தான் எல்லாம் அண்ணன் பையனை எல்லாம் செய்கிறேன். அது ஒரு வீடியோ போடுறேன். அங்கேருந்து இப்போ தான் வந்திருக்கேன். 6 மணியா 6:15 இப்போ தான் இங்கே உள்ளே நுழையிறேன். இந்த வீடெல்லாம் கூட்டி எல்லாம் கழுவி தள்ளிட்டு ட்ரெஸ் பண்ணி 6 மணிக்கு ஐயர் வந்துடுவாராம். எங்களுது இன்றைக்கி கட்டலை. எல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். வாங்க பாருங்கள், எங்கள் வில்லேஜ் வீட்டுக்கு வந்து கதவு திறந்துருக்கேன். உள்ளே போகலாம். எல்லாம் குப்பையாக இருக்குது, சீக்கிரமாக ரெடி ஆகணும். இன்றைக்கி எங்களுடைய கட்டளை எல்லாம் எங்கள் அண்ணன் வீடு நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறோம். மண்டல பூஜை கட்டளை எல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். சமையலெல்லாம் ஓரளவுக்கு தான் எடுத்தேன். நல்லா வாங்க பாருங்கள், வந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்ச வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க பாருங்க, நம்ம 5 அப்படியே லைனா வச்சுட்டு அது அப்படி 5 பேர் அப்படி எத்தனை இருக்கோ அத்தனை பேர் அங்கங்க நின்னுடணும். ஒரு தட்டு வந்தா அப்படியே லைனா கொடுத்து அந்த தட்டை முடிச்சிடணும். ஒரு தட்டு வாங்கி ஒன்னு கொடுத்துட்டு திரும்ப இன்னொன்னு வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஒரு தட்டு வந்தா அப்படியே 5 பேர் வாங்கி 6ஆவது அவங்க வாங்கிட்டு போயிடணும். அதுதான் கரெக்ட். இனிமேல் தான் டைம் வேலை, அது குயிக்க முடியணும். 4:30 மணி ஆச்சு, 1.5 மணி நேரம் தான். அவ்வளோதான்டா. அந்த அக்கா இட்லி ஊற்றுனாங்கன்னா முடிஞ்சு. அவங்க இது ஒயிட் சட்னி போடணும். 8 மணிக்கு எட்டுன்னு வந்துடுறேன். முடிச்சு இப்போ விட்றி பண்ணிக்கலாம். இப்போ என்னது பார்த்துனே போடுங்க. போதுங்க, சரியா இப்போ முடியாது. கிளறணும் இன்னும் இருக்குது இல்ல. சாம்பார் சட்னி பாரு இருக்கும் கரெக்டா இருக்கணும். பார்த்துனே கூட போட்டுக்கலாம். ஒரு இடத்துல கரெக்டா இருக்குது. வேணாரு ஊத்துங்க. சரியா தான் ராஜி பாக்கி. நீ ரசிச்சு சாப்பிட்டு. அம்மா இல்ல இது டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு? அம்மையா இருக்கு. அத நான் எங்களுக்கு கேட்டரிங் அத எதனா ஒண்ணு பண்ணாதான் பூஜை மடல் பூஜை நம்பர்ல அது அன்னதானம் பண்ணோம். அப்படியே எண்ணெய் சேர்த்து விடு. நல்லா புரியுது. ஏக்கா கொண்டக்கு நல்லா மூடி தலை குளிச்சுட்டு வந்தங்க. அப்படியே தண்ணி விடுவ டைம் ஆயிடுச்சுன்னா சரி எனக்கு வந்து கொஞ்சமாக செய்யணும். அதுக்காக பூரி மட்டும் எடு. டேய் குறப்பா ஓய் ஆ அப்போ என்ன பண்ணா ரெண்டுதான் இருக்குது. அடி அடி 2 நிமிஷம் 12 ஆஃப் பண்ணனும் கல்குல. ஓ சபே ரெடி இதெல்லாம் தங்க கலர். ஓய் 10 வீடு வரைக்கும் போடாதீங்க. எதுக்கு சாமி அடுப்பு? இது தோசை. இது இல்ல இங்கே தான் இருக்கோம். அதுக்கு நான் போட்டு ஆர்டர் பண்ண என்ன பண்ண முடியும்? ஏய் போடா வீட்டுக்கு போடா. போய் வீட்டுக்கு அடிச்சு వాళ్ళంగా తిప్పి చేసుకునే ఉంటే నీకు పెట్టి బట్టలు అంట.